சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணையை நடத்த நீதிமன்றம் சிபிஐ துறை அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது வாழ்ந்த இடமான கொடநாடு பங்களாவில் நடந்த அசம்பாவிதங்கள் அதிமுகவின் ஆட்சியிலேயே இந்த விவகாரங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். ஆனால் இதில் எடப்பாடி சம்பந்தப்பட்டதன் காரணமாகத்தான் 4 ஆண்டுகால அதிமுகவின் ஆட்சியில் எதுவும் செய்ய முடியவில்லை என்று தமிழக காவல்துறையினர்கள் சிபிஐ துறை அதிகாரிகளுக்கு இந்த வழக்கை மாற்றியதற்கு காரணம் என்று ஸ்டாலின் அவர்களே தெரிவித்திருந்தார். வாக்குறுதியாகவும் கூறியிருந்தார். ஆட்சிக்கு வந்தால் 4 மாதத்திலேயே கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளியை சிறையில் அடைப்போம் என்பதையும் தெரிவித்திருந்தார். ஆனால் திமுகவின் ஆட்சியும் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வழக்கு மீண்டும் உத்வேகத்தை எடுத்துள்ளது. அனைவரிடம் கிட்டத்தட்ட 3500 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை என்பது பலரிடமும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உதவியாளர், கார் டிரைவர், அவரது உறவினர்கள் அனைவரிடம் விசாரணை நடத்திய பிறகும் கூட கூலிப்படைகளை யார் அனுப்பினார் என்ற தகவல் தெரியாமல் இருந்தது. இறுதியாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் சசிகலா, தினகரன் போன்றவர்களிடமும் விசாரணையை நடத்திவிட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மட்டும் விசாரணையை நடத்தவில்லை. அப்பொழுது அவர் முதல்வராக இருந்த காரணத்தினால் விசாரணை நடத்த முடியாது. ஆவணங்கள் அனைத்தும் எடப்பாடிக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் அவரை விசாரணைக்காக அழைக்க முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் இப்பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இல்லாத காரணத்தினால் அவரை விசாரணைக்கு அழைக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. குற்றவாளியாக எடப்பாடி இருந்தால் நிச்சயமாக எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் நீதிமன்றம் என்பதை உங்களது கருத்துக்களையும், கொடநாடு வழக்கில் எடப்பாடி தான் சம்பந்தப்பட்டிருந்தால் அதிமுகவில் மீண்டும் அவர் தொடர்ச்சியாக பொதுச்செயலாளராக தொடருவாரா அல்லது அரசியலில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டுவாரா? மறைமுகமாக OPS அவர்கள், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு வழக்கிற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றும் அதை மறைப்பதற்குத்தான் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார் எடப்பாடி என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரஸ் மீட்டிலேயே தெரிவித்திருந்தார். இறுதி விசாரணையாக நீதிமன்றம் கூறுகின்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்வாரா என்பதையும், நீதிபதி கொடநாடு வழக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் என்பதை தெளிவாக இறுதி தீர்ப்பு வருகின்ற 27ஆம் தேதி தெரிய வரும். அப்பொழுது குற்றவாளி எடப்பாடியா இல்லையா என்பதையும் மக்கள் மத்தியில் நீதிமன்றம் வெளியிடும்.